அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டிருக்க லக்னம் அங்கிருந்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் என்ன பலன் என்பது தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இது அனுபவத்தில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள். இப்போ லான் போட்டிருக்க லக்னம் அங்கிருந்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தில் ராகு இல்லைனா கேது தனித்து இருந்தால், கருத்தில் கொள்ளுங்க, தனித்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வியில் தடை ஏற்படும். பட்ட கல்விகளை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதாவது பட்ட படிப்பை அந்த ஜாதகரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏழை வீட்டில் பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மடியக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. மனதில் தேவையில்லாத பயமும் ஏற்படும். அதே போல் இதய நோயினாலும் அந்த ஜாதகருக்கு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். குடியிருக்கும் சொந்த வீடு, அதாவது இந்த ஜாதகருக்கு குடியிருக்க சொந்த வீடு இருக்காது. வீடு கட்டுவதற்கான சந்தர்ப்பங்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. 4ஆம் இடத்திலிருந்து ராகுவோ கேதுவோ திசை நடத்தினால் கட்டிய மனைகள், தொழிற்சாலைகள் பாதையில் நின்றுவிடும். உறவினர்களிடமிருந்து, சொந்த பந்தங்களிலிருந்தும் எந்தவித உதவியும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் அதிக அளவு தோல்வியை சந்திக்க நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 4ஆம் இடத்தில் ராகு இல்லைனா கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பிரச்சனை தான், முழு பாதிப்பையே கொடுக்கும். ஆனால் பிற கிரகங்களுடன் சேர்ந்திருக்கக்குள்ள ராகு கேதுவால் சிறு பிரச்சனைகளே ஏற்படும். மீதி கிரகங்கள் தலைமை தாங்கும். கருத்தில் கொள்ளுங்க. தனியாக இருந்தால் ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையில் எப்போதும் தொல்லை தான். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.